அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் எழுதப்பட்ட 12ஆம் வகுப்பு +2 தேர்வுக்கான ரிசல்ட் நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. எல்லா மாணவ மாணவிகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு பதட்டத்தோட, பயத்தோட, எதிர்பார்ப்புகளோட, எக்ஸைட்மெண்ட்டோட நீங்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்க. ரிசல்ட் என்ன வரப்போகுது, பாஸ் ஆகுமா, ஃபெயில் ஆகுமா, மார்க் அதிகமாக வருமா, குறைவான மார்க் வருமானு சொல்லி குடும்பமே, இந்த உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லா மாணவ மாணவிகளும் வெற்றி பெற இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லா மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. தேர்வு முடிவுகள் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்வது கிடையாது. தேர்வினுடைய முடிவுகள், மதிப்பெண்கள் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த பயணத்திற்கான துவக்கம். ஜஸ்ட் பிகினிங் மட்டும்தான். எண்ட் ஆஃப் த லைஃப் நிறைய இருக்குது. இந்த தேர்வுகளினுடைய முடிவுகள் எது வேணாலும் இருக்கலாம். நிறைய மதிப்பெண்கள் இருக்கலாம், ஆவரேஜான மார்க்ஸ் இருக்கலாம், குறைவான மதிப்பெண் இருக்கலாம், இல்லை சில பேர் தேர்வில் தவற விட விட்டுருக்கலாம். எது நடந்திருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம் இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் இன்னும் நிறைய பயணப்பட வேண்டியது இருக்குது. இந்த +2 எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு சூழ்நிலைகள் காரணமாக நிறைய படிச்சிருப்பீங்க, சந்தர்ப்பங்கள் சரியாக அமைந்திருக்காது. ஏதோ ஒரு சப்ஜெக்டை தவற விட்டுருக்கலாம், ஏதோ ஒரு மார்க் குறைவாக வந்திருக்கலாம். எல்லா மாணவ மாணவர்களுக்கும் என் அன்பார்ந்த ஒரு வேண்டுகோள், தயவு செய்து எக்ஸாமில் நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவ் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு, யோசிச்சுக்கிட்டு, உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு, உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த வாழ்க்கையினுடைய பயணம் அப்படிங்கிறது தேர்வுகளையும் மதிப்பெண்களை தாண்டி பயணப்பட வேண்டியது. இந்த மார்க்ஸ் அடுத்த அட்டம்ப்டை ஈஸியாக எடுத்துடலாம். உடனே நடக்கக்கூடிய தேர்வுகளை நீங்கள் தேர்ச்சி பெற்று கல்லூரிகளுக்கு போகலாம். இல்லை மாற்று வழியில் படிக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸு நம்மளுடைய அரசாங்கத்தில் இருக்குது. படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம படிப்பதற்கான எல்லா வசதிகளும் இந்த கட்டமைப்பு அமைத்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நல்ல ஒரு கல்லூரி, காலேஜினுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரோடு இருக்கணும். சிறந்த கல்லூரி வளாகங்கள் உங்களை சிறந்த ஒரு படைப்பாளர்களாக மாற்றும். நல்ல காலேஜ் கேம்பஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லாருமே உங்களை மிகப்பெரிய ஒரு சிற்பமாக செதுக்க வேண்டும். டிபார்ட்மெண்ட்டை தாண்டின நாலேஜை உங்களுக்கு நிறைய கெயின் பண்ணி கொடுக்கணும். நல்ல பேராசிரியர்களிடம் பழகுங்கள், அவர்கள் இருக்கக்கூடிய அறிவுகளை கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களை உங்களை சுற்றி நீங்கள் கல்லூரி காலங்களில் அமைத்து கொள்ள வேண்டும். புதுவிதமான நண்பர்கள், புதுவிதமான மனிதர்களோட பழகுவீங்க. நிறைய தூரங்கள் பயணிக்க வேண்டியது இருக்கும் இந்த 3 வருடங்கள். ஏன்னா கல்லூரி காலம் என்பது கனா காலம். நீங்கள் முன்னதான் லைஃப்பில் என்ஜாய் பண்ணாலும் கல்லூரி காலங்களில் செய்யக்கூடிய என்ஜாய்மெண்ட்டை உங்கள் வாழ்நாள் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரசனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னா கல்லூரி காலம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சர்க்கிள், நல்ல கல்லூரி வளாகம், நல்ல பேராசிரியர்களோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயணப்படும்போது நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலன்கள் அபரிவிதமானதாக கிடைக்கும். அதே போல் மாற்று வழியாக சில பேர் +2 முடித்ததுமே வேறு ஏதாவது படிக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது தொழில் சார்ந்த பயன்பாட்டிற்கோ போவதற்கான நிறைய வாய்ப்புகள். தேர்வுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிவு செய்யாது. அடுத்த பாதைக்கான துவக்கமே தான் தவிர முடிவு கிடையாது. பெற்றோர்களும் மாணவர்களுக்கு ஒத்துழையுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை அடுத்த வாழ்க்கையினுடைய பயணத்திற்கு நீங்கள் துணையாக இருந்து வழிநடத்தி செல்லுங்கள். நல்ல எண்ணங்களை வளர்க்க செய்யுங்கள். நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். நல்லதே நினைங்கள், நல்லதே நடக்கும். வாழ்வதில் மாணவ மாணவிகளுக்கும் ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக்.